வணக்கம். ஈரான் அமெரிக்கா இஸ்ராயல் போர் காரணமாக நாட்டில் வந்து கேஸ் தட்டுப்பாடும் பெட்ரோலியம் மற்றும் டீசல் பொருட்களுடைய தட்டுப்பாடும் வந்து நம்ம கண் முன்னாடி பெரிய பார்க்குறோம். இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் மோடியினுடைய ஒரு அஜாக்கிரதையினாலும் ஒரு மமதியினாலும் ஒரு கோழைத்தன்மையாலும் தான் வந்து இது பாசிபிள் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறதால தான் என்னால் நல்ல காணொலிகளை போட முடியுது. இப்போ விஷயத்துக்கு வாங்க. இப்ப சமீபத்துல வந்து நாட்டுல மிக பெரிய ஒரு கிரைசிஸ் ஒன்று போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதாவது சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாகவே தென்பட்டு இருக்கு இந்தியா முழுக்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது. இப்போ ரெனியூவல் அந்த அந்த சிலிண்டர் ரெனியூ பண்றதுக்காக அவங்க போடும்போது ஒன்றும் ஃபோன் காலே போகல. அப்படியே போனா கூட வந்து அவங்க வந்து சரியான அளவு ரெஸ்பான்ஸ் இல்லை. முன்னெல்லாம் வந்து 20 நாள்ல கிடைச்சிரும் அப்படின்னு முன்ன இருந்தது. இப்போ 25 நாளுக்கு மேலே போயும் கிடைக்கலங்கிறத பார்க்கணும். ஸோ நாடு முழுக்க ஒரு பினாமினல் என்னன்னா, கேஸ் தட்டுப்பாடு வந்து நம்ம கண் முன்னாடி அப்படியே வந்து நம்ம கன்னத்தில் அறையிற மாதிரி இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இதனுடைய அடுத்த கட்டமாக வந்து பெட்ரோலியம் மற்றும் டீசல் பொருட்களுடைய அதாவது அது எல்பிஜியா இருக்கலாம், சிஎன்ஜியா இருக்கலாம், இல்லை ஈவன் பெட்ரோலா இருக்கலாம், இல்லை டீசலா இருக்கலாம், இதனுடைய தட்டுப்பாடு வந்து நாடு முழுக்க அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து இப்ப இந்த போர், ஈரான் இஸ்ராயல் அமெரிக்கா போர், இந்த போர் வந்து இன்னைக்கு நின்னா கூட குறைஞ்சது வந்து 1 மாசத்துக்கு ஆகும். இந்த ப்ராசஸ்லாம் வந்து இன்னைக்கு ப்ராசஸை இனிஷியேட் பண்ணா கூட, இன்னைக்கு போர் நின்று இன்னைக்கு இனிஷியேட் பண்ணோம்னா கூட நமக்கு கேஸோ இல்லை வந்து பெட்ரோலியம் டீசல் சப்ளையோ வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து 1 மாசம் ஆகும்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ப்ராசஸிங்கு, ஷிப் அங்கேருந்து இங்கே வரணும், இந்த மாதிரியான பல்வேறு விதமான பிரச்சனைகள் இதுல இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக இந்த கிரைசிஸ் என்பது இது வந்து டெஃபினெட்லி மேட் கிரைசிஸ் தான். இது போர் ஒரு பக்கம் இருந்தாலும் நரேந்திர மோடி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இஸ்ராயல் பிரதமரை சப்போர்ட் பண்றது, அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் எதை சொன்னாலும் கேட்கறது, அதுக்கு வந்து பதில் சொல்றது கிடையாது. அவர் எதிர்த்து அசட்டிவா எந்த ஒரு செயலையும் ஈடுபடுறது கிடையாது. அதே மாதிரி இப்ப அயத்துல்லா கோமேனி வந்து ஈரானுடைய தலைவர் வந்து கொல்லப்பட்ட போது அதுக்கு கண்டனமே தெரிவிக்கல இந்திய அரசாங்கம். மோடியை வந்து சுத்தமா கண்டனமே தெரிவிக்கல. இது வந்து பிரிக்ஸ்ல நம்ம மெம்பரா இருக்கோம், அதுவும் மெம்பரா இருக்கு. ஒரு மெம்பருக்குரிய அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட மோடிக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம அதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்ப பிரிக்ஸை விட்டுருங்க. நீங்க வந்து எதுக்கு வந்து தொடர்ந்து போய் வந்து இஸ்ராயலிய பிரதமர் நெத்தன்யாகுக்கு எதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க? நீங்க முந்தின நாள் போய் பிரதம மந்திரி வந்து போய் அங்க பாக்குறாரு, அடுத்த நாளே வார ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இதுல வந்து காரண காரியம் இல்லாம வந்து நரேந்திர மோடி போய் அவரை பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி இஸ்ராயலும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு வளைகுடா நாடுகள்ல சில நாடுகளையும் மற்றும் ஈரான் போன்ற இந்தியா போன்ற நாடுகளை வந்து எந்த அளவு அவங்க வந்து நம்மளை வந்து கசக்கி திரிகிறாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அது எண்ணெயா இருக்கலாம், இல்லை வந்து நம்ம மேல வந்து வரி அதிகமாக விதிக்கிறதா இருக்கலாம், இல்லை அவங்க பொருளை நம்ம மேல டம்ப் பண்றதா இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் பார்த்துங்க. நீங்க இப்ப அமெரிக்க வல்லாதிக்கம் அல்லது அமெரிக்கன் இம்பீரியலிசம் வந்து இஸ்ராயலோட சேர்ந்துதான் இந்த இம்பீரியலிசம் நடைமுறைப்படுத்தப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சூழல்ல நீங்க அதை எதிர்க்கிறத விட்டுட்டு நரேந்திர மோடி அதுக்கு ஆதரவா ட்வீட் போடுறது, அதுக்கு ஆதரவா நடந்துக்கிறது, ஓடி ஒளியுறது, எந்த எதிர்கேள்வியும் கேட்காம இந்த மாதிரியான ஒரு கோழையினுடைய ஒரு வேலைகளை தான் வந்து நரேந்திர மோடி செஞ்சுட்டு வர்றாருங்கிறத பார்க்கறோம். நம்ம இது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த 12 வருஷமாவே நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து வந்து இவங்க அமெரிக்க ஆதரவு நிலை, இஸ்ராயல் ஆதரவு நிலை எடுக்கிறதால நமக்கு வந்து ஒரு நல்ல நண்பன், அது வந்து ரஷ்யாவா இருக்கட்டும், இல்லை சைனாவா இருக்கட்டும், இல்ல ஈரானா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து நமக்கு வந்து தொடர்ந்து நல்ல நண்பர்களா இருக்கிறாங்க. நமக்கு வந்து நம்ம கேட்கிற விலையில கொடுக்குறாங்க, சகாய விலையில கொடுக்குறாங்க, அன்இன்டரப்டட் சப்ளை வந்து தொடர்ந்து நமக்கு நடந்துகிட்டே இருக்கிறத பாக்குறோம். நம்ம அதே மாதிரி நம்ம பொருளும் அவங்க வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம். ஸோ இப்போ இந்த சூழல்ல இந்த எக்கனாமிக் ஜியோ எக்கனாமிக்ஸ் அந்த இதா இருக்கட்டும், இல்ல அதனுடைய அடிப்படையில் வருகிற ஜியோ பாலிட்டிக்ஸா இருக்கட்டும், இதுல எல்லாத்துலயுமே வந்து இந்தியா வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஆசிய நாடுகளுக்கும் நம்மை போன்ற வளர்ந்து வருகிற நாடுகளுக்கும் ஒரு தோழனாதான் இருந்திருக்கிறத ஒழிய எக்காலத்திலும் வந்து அமெரிக்காவை அதை எதிர்த்துதான் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்திரா காந்தி காலத்துல இருந்து எதிர்த்து தான் வந்திருக்கிறாங்க, நேருலாம் எதிர்த்து தான் அவங்க செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப நமக்கு நண்பர்கள் யார், நமக்கு எதிரிகள் யார் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு இல்லாம இந்த சங்கி அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சப்போர்ட்டில் இயங்கக்கூடிய நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு சப்போர்ட்டில் இயங்கிட்டு இருக்கிற ஒரு தின் மெஜாரிட்டி உள்ள இந்த அரசாங்கம் வந்து நாட்டுக்கு எந்த அளவு தொல்லை பண்ண முடியுமோ அந்த அளவு தொல்லை பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்க எந்த ஆஸ்பெக்டா இருக்கட்டும். அப்ப இது வந்து எதனுடைய ஒரு வெளிப்பாடா இருக்குன்னா, வெளியுறவுத்துறை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அது முழு தோல்வி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி வர்த்தகத்துறை முழு தோல்வி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி கேஸ் அண்ட்
பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் துறை, இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுமே வந்து நாட்டு மக்களுக்கு தாங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த 3 டிபார்ட்மெண்ட்டோட ஃபெயிலியர் தான் வந்து இன்னைக்கு நம்ம லோக்கல்ல வந்து இந்த மிகப்பெரிய ஒரு கிரைசிஸை நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்பவே வந்து அதுக்கான அறிகுறிகள் வந்திருக்குது. முதல் அறிகுறியா நம்ம என்னத்தை பார்க்குறோம்னா, கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர்ஸ் ஹோட்டல்ஸுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வந்து சப்ளை பண்றது எல்லாமே டோட்டலா நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து நமக்கு இப்படி வந்து ஜஸ்டிஃபை பண்றாங்க சில சங்கிகள்லாம் வந்து. என்ன ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னா, ஹோட்டலுக்கு தானே இல்லை வீட்டுக்கு அனுப்பினாங்க, ஹோட்டல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவா வந்து விறகடுப்பு இல்லாட்டி வேற எலக்ட்ரிக் ஸ்டவ் இல்லாட்டி ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸை பார்த்து போக வேண்டியதானன்ட்டு சங்கிகள் வந்து தொடர்ந்து இப்போ கொஞ்ச நாளா வந்து அவங்க வந்து மோடிக்கு ஒத்து ஊதிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அது இப்ப நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆல்டர்னேட்டிவ் வந்து நீங்க முன்னாடியே மக்களை தயார்படுத்துனீங்களா? இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வரப்போகுது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? உளவுத்துறை மூலமாக இல்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து வெளிநாட்டுல நடக்கிற விஷயங்கள், போர் அபாயங்கள் இதெல்லாமே வந்து தெரிஞ்சு இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை அலர்ட் பண்ணிருக்கணுமா வேண்டாமா? ஏன் அலர்ட் பண்ணல? அதே மாதிரி மினிஸ்டர் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்கு? அகில உலக அளவுல ஒரு பேரலுடைய விலை எந்த அளவு இருக்கு, அது ஏறுமா ஏறாதா, போர் சூழ்நிலை வந்தா நம்ம வந்து நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற எந்த வித ஒரு அலர்ட்னஸும் இல்லாம, எந்த வித எச்சரிக்கை உணர்வும் இல்லாம ஒரு சும்மா தண்டத்துக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குன்னா அது வந்து நேச்சுரல் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிஸ்ட்ரி தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆக இந்த 3 துறைகளுமே, இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸா இருக்கட்டும், வர்த்தகத்துறையா இருக்கட்டும், பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ், இது எல்லாமே வந்து தங்களுடைய டியூட்டியை வந்து சரியா செய்யலைங்கிறது தான் இப்ப நமக்கு வந்து கிடைக்கிற தகவல்களா இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல வந்து ஒரு வெளியுறவு கொள்கை என்ன, ஒரு டிப்ளமசி என்ன, எந்த மாதிரி போயிட்டு இருக்கு நிலவரம், இந்த நேரத்தில் நம்ம அமெரிக்காவை ஆதரிக்கலாமா, இந்த நேரத்தில் நம்ம ஏன் ரஷ்யாவை கைவிடணும், இல்லை ஏன் சைனாவை கைவிடணும், இல்லை ஏன் ஈரானை கைவிடணும், இந்த மாதிரி நாட்கள்கிட்ட நம்ம வர்த்தக உறவுகள் வந்து நிறைய வச்சிருக்கோம் தானே. இந்த உறவுகளுக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. மூணுமே தங்களுடைய டியூட்டியை செய்யலை அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இப்போ வந்து முதல் வார்னிங் நமக்கு வந்துடுச்சு. ரெஸ்டாரண்ட்டுக்கு கமர்ஷியல் சிலிண்டர் கிடையாது. அதனால வந்து ரெஸ்டாரண்ட்ல விலைவாசி ஏறும், சில பொருட்கள் வந்து சமைக்கப்படாது. இந்த இமிகிரண்ட் சிட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது வேலை வாய்ப்பு சம்பந்தமாக சிட்டிலையும் காஸ்மோபாலிட்டன் சிட்டிலையும் வந்து தங்கியிருக்கவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸுக்குமே வந்து அவங்களுடைய பிசினஸ் ரொம்ப பாதிக்கும். அதன் மூலம் ஜிஎஸ்டி பாதிக்கும், வேலை வாய்ப்பும் பாதிக்கும். சில பேருக்கு சில யூனிட்ஸை மூடுறாங்கன்னு வைங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் போயிடும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதுவும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப அடுத்ததாக வந்து இப்ப வீட்டு சமையல் சிலிண்டருக்கு வருவோம். அது வந்து இப்ப ஏற்கனவே பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப வந்து இது எந்த அளவுக்கு மோசமான ஒரு விளைவை கொடுக்கும்னா, மக்களுக்கு பெரிய வந்து ஒரு சோதனையை கொடுக்கும். அவங்க வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு சிஸ்டத்துக்கு பழகினவங்க சடனா இன்னொரு சிஸ்டத்துக்கு அவங்க மாறி போக முடியாது உடனே. அவங்களுக்கு எந்த எச்சரிக்கையும் கிடையாது, எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது, அரசாங்கம் அவங்களை தயாரிக்கவே இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இப்ப நீங்க மறுபடியும் விறகுக்கு போனீங்கன்னா, சிட்டியில உள்ளவங்க, பிளாட்ல உள்ளவங்க எல்லாம் வந்து அவங்க அடுக்குமுறைகள்லாம் கேஸுக்கு இருந்து பழக்கப்பட்ட அடுக்குமுறைகள் வந்து எப்படி சடனா வந்து இதுக்கு அவங்க எப்படி மாத்திக்க முடியும்? எப்படி வந்து இந்த மாதிரி நான் நேஷனலிசம் அப்படிங்கிற அந்த தேசியத்துக்காக இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணுங்கன்னு சங்கிகள் வந்து தொடர்ந்து ஊதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாவே வந்து மீடியாவில் பார்த்தீங்கன்னா, நேஷனலிஸ்டா இருக்கணும்னா ஒரு நாட்டுக்கே வந்து ஒரு கிரைசிஸ் வரும்போது அதை ஷேர் பண்ணிக்கணும், அதான் உண்மையான வந்து தேசியம், அதுதான் தேசியவாதம் அப்படின்னு மாதிரி போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. உங்க தேசியவாதத்தை நீங்க உங்க வாயிலே வச்சீங்க, எங்களுக்கு கொடுக்காதீங்க, எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு வந்து அரசாங்கம் திட்டமிடல் இல்லாததாலையும் அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கைகளை ஒழுங்கா செய்யாததாலும் தான் எங்களுக்கு இந்த கிரைசிஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. ஆக அரசாங்கம் வந்து இதுல வந்து ஊசி மெழுகுறத விட்டுடணும். அதே மாதிரி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இப்ப வந்து வார் நிற்கிறதோ இல்லையோ, அது எப்ப நிறுத்தப்படுமோ என்ன நமக்கு தெரியல. ஏன்னா வந்து அது நிறுத்துறதுக்கான சில அறிகுறிகளும் இருக்கு, அதே சமயம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குங்கிறத பார்க்கிறோம். ஆக அரசாங்கம் என்ன பண்ணுமோ தெரியாது. இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணும். மோடி வந்து ஊர் சுத்தத்தை விட்டுட்டு இந்த பிரச்சனையை உட்காந்து என்ன பிரச்சனை, ஸ்டாக் எவ்வளவு இருக்கு, இப்ப அந்த ஈரான்ல இருந்து உள்ள கப்பலை வந்து அந்த ஹர்முஸ் துறைமுகத்துல இருந்து எப்படி நாசுக்கா பேசி வர வைக்கணும் அப்படிங்கறது எல்லாமே வந்து திட்டமிடணும். இவங்க கிளைம் பண்றாங்க கப்பல் வந்துருச்சு அப்படின்றாங்க, ஆனா கப்பல் வந்ததுக்கான எந்த ஆதாரமும் நமக்கு காண்பிக்கப்படலை. அதே மாதிரி ஈரான் தெளிவா சொல்லிடுச்சு, இஸ்ராயலுக்கு அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே வந்து எங்களுக்கும் எதிரிதான், நாங்க அதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க லோக்கல் வந்து கோதி மீடியா வந்து தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கு, அதாவது கப்பல் வந்துருச்சு அங்க இருந்து, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி பொய்யை சொல்லி மக்களை வந்து பொய்யை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கு இந்த கோடி மீடியாவும் சங்கி ஆதரவு மீடியாக்களும் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். ஆக அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து
பெட்ரோல் டீசல் இந்த இருப்பின்மை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்பவே பேனிக்ல மக்கள் வந்து அங்கங்க வந்து ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. பெட்ரோல் பங்க்லயுமே வந்து நீண்ட நேரம் காத்துட்டு இருக்க வேண்டிய சில காட்சிகள் எல்லாம் பாக்குறோம். ஆக இது எல்லாமே வந்து மொத்த பொறுப்பும் அரசாங்கத்துக்கு தான் இந்த பொறுப்பு. வேற யாருக்குமே இந்த பொறுப்பை வந்து அவங்க தட்டி கழிக்க முடியாது. அரசாங்கம் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். இந்த மாதிரி கையாலாகாத ஒரு பிரதம மந்திரியை நம்ம வச்சிருக்கோம். 56 இன்ச்சு உள்ளவர் தானே ஒழிய எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அறிவு ஞானமோ ஒரு அனுபவமோ ஒரு புத்தியோ எதுவுமே கிடையாது இந்த ஆசாமிக்கு. ஒரு டூர் அடிக்கணும், கோயில் கட்டணும், சாமியை பத்தி பேசணும், எப்போ பார்த்தாலும் வந்து ராமரை பத்தி பேசணும், இல்ல வந்து சிவனை பத்தி பேசணும். இந்த மாதிரி மத அரசியல் பண்ணிக்கிட்டு மக்களை மத ஆச்சரியத்துல மூழ்கடிச்சுக்கிட்டு எந்த வித ஒரு